இந்த அற்புதமான குரு பூர்ணிமா நாள்ல எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும், எல்லா நலமும் கிடைக்கணும், பரிபூர்ணமான சந்தோஷத்தோட இருக்கணுங்கிறதுக்காக நான் என் பெருமாள் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியை பிரார்த்திக்கிறேன். எல்லாரும் இந்த பிரார்த்தனையை ஆத்மார்த்தமா மனசுக்குள்ள சொல்லிக்கிறோம். நம்மை பெற்ற பெற்றோரை வணங்கிக் கொள்வோம். அவர்களின் ஆசிகள் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமும் என்றென்றும் கிடைக்கட்டும். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அத்தனை குருமார்களின் பொற்பாதங்களை தொட்டு மனப்பூர்வமாக வணங்கிக் கொள்ளும். அவர்கள் ஆசைகள் நமக்கு நிரம்ப கிடைக்கட்டும். குருவுடைய சொற்களை கேட்பது, குருவுடைய திரும்பினை காண்பது, குருவின் உபதேசங்களை கேட்பது போன்ற மகா குருவுடைய எல்லா குருவின் ஆசீர்வாதம் நமக்கு இயல்பாக கிடைக்கட்டும். எல்லா தெய்வங்களையும் வணங்கிக் கொள்ளும். எல்லா தெய்வங்களும் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். மதா பிதா குரு தெய்வ ஆசிகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி எல்லா விதமான நலன்களையும், எல்லா விதமான சுகபோகங்களையும், பலன்களையும், நற்பெயர்களையும் அனைவருக்கும் நீண்டாயில் நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானத்தோடு பிரபஞ்ச அறிவு, பிரசன்ன அறிவோடு அனைவருக்கும் மனப்பூர்வமாக வழங்கட்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆட்சிகள். இன்னைக்கு ஒரு குருவுடைய அற்புதமான நாள். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியினுடைய முதல் குருவா எல்லாத்தருடைய மனசுல இருந்து வாழ்த்துன்னு அவருக்கு மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒரு பிரபஞ்ச சக்தி அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு நம்பினா அதோடைய நாள் இந்த நாள். அண்டத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே அப்படின்னா நடராஜருடைய ரூபம் தான் அண்டத்திலையும் பிண்டத்தையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு ரூபம். அவர் பிறந்தது மார்கழி மாசம் வரக்கூடிய மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரம். அதாவது தனுசுல சூரியன் இருப்பார், மிதனத்துல சந்திரன் இருப்பார். அதே மாதிரி இன்னைக்கு எப்படி இருக்கும்னா மிதனத்துல சூரியனும் தனுசுல சந்திரனும் இருக்கும். அப்ப கடவுளா இருந்தா இப்ப குருவா இருக்கார் இந்த நாள்ல அப்படின்னு அர்த்தம். அண்டமா இருக்கும்போது சூரியன் தனுசுலையும் மிதனத்துல சந்திரனும் இருந்தது. இந்த பிண்டத்துக்குள்ள அவர் குருவா உட்காரும் போது சந்திரன் தனுசுலையும் மிதனத்துல சூரியன் இருக்கக்கூடிய நாள் அற்புதமான நாள்னு சொல்லணும். முதல் குருங்கிற அந்த ஆதி சிவனை வணங்கி அதுக்கடுத்து வந்த எல்லா தெய்வங்களையும் குருவாயிட்டு பழக பிறந்த நாள். குருவுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பயாவது சப்போர்ட் பண்ணுமா? ஆமா. உங்க பிரச்சனை வரும்போது பிரச்சனைக்கு முன்னால நீங்க நடந்து வர பாதையில முள்ளு கடந்த ஒதுக்கி வச்சுட்டு போகும். பாதையோடைய போக்க மாத்தாது, பயணத்தோட தூரத்தை குறைக்காது. அந்த பயணம் வலி மிகுந்ததா இல்லாம பார்த்துக்கிறது குருவுடைய. இப்ப நம்ம ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒருத்தர் இன்னைக்கே செத்து போயிடலான்னு கவலையில வர்றாரு. அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும்னே அவர் அப்படியே சந்தோஷமா போறாரு. நல்ல வார்த்தை சொன்னீங்க. நம்ம அவருக்கு காசு பணம் கொடுக்கல, வீடு வாசல் கட்டி கொடுக்கல. ஆறுதலான ரெண்டு வார்த்தை சொன்னா அவருக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். அது வேற எந்த துறையிலையும் கொடுக்க முடியாது. ஆலோசனை வழங்குறவங்களை தவிர்த்து வேற யாராலையும் உடனடி சொல்யூஷன் கொடுக்க முடியாது. அத்தகைய ஒரு பொறுப்பை ஜோதிடம் பார்க்குற நமக்கு கடவுள் ஒப்படைச்சிருக்காரு. ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒப்படைச்சிருக்காரு. அந்த பொறுப்புணர்ச்சியோட கிடைச்சக்கூடிய அந்த அற்புதமான விஷயத்த நம்ம ஒரு பொறுமையோட பொறுப்போட நம்ம எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நான் விரும்புறேன். நமக்கு வேல்யூபிளான ஒரு பொறுப்பு இருக்கு, குருங்கிற ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த ஜாதத்தை வாங்கும்போது அதுல எந்த விதமான அலட்சியமும் காட்டாம இருக்கிறத கூடிய வரைக்கும் அதை அப்படியே சொல்லலாம். கடுமையான வார்த்தையை பயன்படுத்தாம எளிமையான வார்த்தையை பயன்படுத்தி எடுத்து சொல்லிடலாம். அதுக்காக இந்த பிரார்த்தனையை பண்றோம். நம்ம நாவல இருந்து நல்ல வார்த்தைகளை சொல்றதை விட யாரையும் பாதிக்காத நல்ல வார்த்தைகளை சொல்றது சிறப்பு. அப்படி பண்ணலாம். ஒருத்தருக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு, ஒரு ஃபோன் பண்ணி கேட்கிறாரு, சார் ஃபிக்ஸ் வந்துச்சு, எனக்கு கதை அவ்வளவுதானே சார். ஒன்றும் இல்லையா, நீ சும்மா பதட்டம் தான் ஏன் படுற, மாத்திரை சாப்பிடியா, ஒரு 5 மாசத்துக்கு மாத்திரை சாப்பிடியா, ரெடி ஆயிடுறாரு. 5 மாசம் மாத்திரை சாப்பிட்றாரு. 6வது மாசம் கேட்கிறேன், என்னையா எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கேன் சார். பயமா ஒன்றும் சார். என்னாச்சு? இல்லை சார், மாத்திரை சாப்பிட்டு பழகிட்டுன்னு அந்த பிரச்சனையை பழகிட்டார். அதே ஃபிட்ஸ் இப்ப போகல, ஆனா அதோட வாழ பழகிட்டார். அந்த வாழ பழகிறது தான் இந்த குருவுடைய வார்த்தை கத்துக் கொடுக்கும். வாழ பழகிறது தான் குருவுடைய வார்த்தை கத்துக் கொடுத்துட்டு.
அதுக்கு ஒரு சின்ன ஈவெண்ட்டை சொல்லுவோம். நான் எங்க ஃபாதர்கிட்ட சொல்றேன், திருமணமாகி மறுநாளே சொல்றேன், திருமணத்துல தோத்து போயிட்டு மாட்டு இருக்குப்பா, 2 மணிக்கு திட்டுறாங்க அப்படின்னு சொல்றேன். 2 மணிக்கு திட்டுறாருங்கப்பான்னு சொல்றேன். அவர் கேட்கிறாரு, அப்புறம் வேற என்னப்பா? இல்லப்பா ரொம்ப திட்டுறாங்கப்பா. சரி வேற என்னப்பா? என்னப்பா நான் திட்டுறாங்கன்னு சொன்னேன், வேற கேட்கறேன்னு. உன் முண்டாட்டியே நீ திட்டின, என் முண்டாட்டி அடிக்கே வந்தாப்பா, நான் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்தாப்பா நீங்க எல்லாம் பிறந்தீங்க, சகிச்சுட்டு போறதாப்பா வாழ்க்கைன்னு. சில நேரம் கடிச்செல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கு போட்டு அந்த பிரச்சனையை அவர் கொண்டுட்டு போவே இல்லை. அதுக்கு போயிட்டு அவர் எனக்கு திருமணமாய் 36 வருஷம் உயிரோட இருந்தார். ஒரு நாள் கூட என் பிரச்சனையை அவர்கிட்ட போய் சொல்லலை. ஏன்னா அவர் பழக்கத்தை கொடுத்தாரு. முதல் நாளே பஞ்சாயத்துக்கு வந்திருந்தானே தீர்ந்திருக்க மாட்டோம். அப்போ ஒரு ஜோதிடர் என்ன சொல்றாருன்னா, ஒரு விஷயத்தை எப்படி ஈஸியா எடுத்துக்கிறது, ஈஸியா பழகிக்கிறதுன்னு கத்துக் கொடுக்குறாரு. நீங்க எல்லாருமே ஜோதிட புத்தகத்தை வாங்கும்போது குருவா மாறிடுறீங்க. அந்த குருவுடைய பொறுப்புணர்ச்சியோட அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில கரெக்டான ஒரு பதிலை சொல்றது நிறைய படிங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதை அப்படியே சொல்ல முடியுமான்னு பாருங்க. வலிக்காத வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். நல்ல வெல்லக்கூடிய சொல்ல சொல்லுங்க. வீடு கட்டுவானா கட்டுவான்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன சொல்லு நல்ல சொல்லுக்காவது அந்த வார்த்தை பழிக்க காத்திருக்கும். அதனால அறமுடைய ஒரு சொற்கள் என்றாவது பழித்தே தீரும். நீங்களும் சில நேரத்துல இந்த அர்த்தம் செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரு நிறைவான ஒரு இந்த நாள் குரு பூர்ணிமா, இந்த நிறைவான நாள்ல இந்த எல்லா விதமான சராசரமும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், என்னையும் உட்பட. நாம அந்த ஆசீர்வாதத்தோட ஒரு வித்தையை படிச்சு பரிபூர்ணமா அடுத்தவங்களுக்கு நல்லதே சொல்லுவோம், நல்லதே நகர்த்திட்டு வருவோம். ஸோ இன்னைக்கு புத்த பூர்ணிமா அன்னைக்கு உங்களை சந்திக்கணும்னு விரும்புறேன். இந்த வார்த்தையை சொல்லணும் விரும்புறேன். யாராவது ஒரு குறைஞ்ச நேரமா, இந்த நிகழ்ச்சி ரொம்ப நேரம் பண்ண போறது இல்லை, ஒரு 20 நிமிஷம் தான் பண்ண போறோம். யாராவது உங்களுக்கு கேள்வி கேட்கணும், அந்த 20 நிமிஷத்துக்கு நீங்க கேட்கிற கேள்வியை கேட்கலாம். அந்த கலந்துரையாடல்களுக்காக யாருக்கு வாய்ப்பு இருக்கோ பார்ப்போம். நல்லது, உங்க கேள்வி தொடங்கலாம். உங்க கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் தேவை. கண்டிப்பா. எனக்கு ஒரே ஒரு ஆசை சார். இப்ப நம்ம நிறைய குருவை தேடிட்டு இருக்கோம், குரு கிட்ட படிச்சுட்டுலாம் இருக்கோம். குரு நம்மள தேடி வருவாரா? அப்படி அவர் வரணும்னு நம்ம விரும்பினா அது என்ன பண்ணணும்? உங்க கேள்வி நான் புரிஞ்சுட்டேன். நீங்க குருவை தேடிங்களா? கண்டிப்பா நீங்க தேடி குருவை கண்டுபிடிக்க முடியும். எல்லா குருவுமே ஆளுக்கு ஒரு புதர்ல போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? வாய்ப்பே இல்லை. குருதான் உங்களை தேடுறாரு. நான் இப்ப என்கிட்ட 61,000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. என் மண்டக்குள்ள 8 ஸ்டூடெண்ட் மண்டக்குள்ள உட்காந்துருக்காங்க. தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் அவங்க அப்பா அம்மா வேற சொல்லி இவங்களை சொல்லி என்னால சொல்ல முடியும். அப்ப மிச்சம் எல்லாம் ஸ்டூடெண்ட் இல்லையானா இல்லை. இந்த 8 பேரும் என்னை குருவா ஏத்துக்கிட்டாங்க. மிச்சவங்க எல்லாம் வாத்தியாரா வச்சிருக்காங்க. ஒரு குரு தான் நல்ல மாணவனை தேடுறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்க. நீங்க அந்த வித்தைக்கு உயிரோட்டமா இருந்தீங்க, இல்ல இந்த உடலுக்கு இந்த உயிருக்கு உயிரோட்டம் இருந்தீங்கன்னா உங்களை குருநாதர் கதவை தட்டி எழுப்பிடுவார். தியானம் கத்துக்கணும்னு நீங்க மனப்பூர்வம் இருந்தீங்கன்னா தியான சொரூபமே அகத்தியர் வந்துருவார். உங்க ஈடுபாடோடு நீங்க காத்திருத்தல் தான் ஆளை கொண்டு வரப்போகுது. நீங்க குருநாதர் தேடிலாம் எங்கேயும் போய் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க இருந்த இடத்துலயே குருநாதர் கதவை தட்டுவார். எனக்கு அப்படித்தான் கிடைச்சது. கதவை தட்டி காட்டமா தூக்கிட்டு போயிருந்தான்னு கத்துக்கன்னாரு. நீ யாரை பார்த்தானே உங்க சகல நாடி சைலண்டா இருக்கும். யாரை பார்த்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும், யாரை பார்த்தா சரின்னு நம்ப தோணுதோ அவர் தான் குரு. யாரை பார்த்தோன்னே சரி இவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னா அதுல சரி ஆயிட்டீங்க. எனக்கு எல்லா கேள்விக்கும் இவர்கிட்ட பதில் கிடைக்குது, ரைட்டு. எனக்கு என் மனசு இவர்கிட்ட சாந்தமா இருக்கு, ரைட்டு. யாரை பார்த்தா அடிக்கணும்னு தோணுது, திட்டுன்னு தோணுது, அவர் எந்த விதத்துல சொல்லிக் கொடுக்கறனால குருவா ஆயிட முடியாது. சொல்லிக் கொடுக்குற எல்லாரும் ஆசிரியர், வாத்தியார். மனசு ஒடுங்கி நிக்கணும் பாருங்க, பாம்பு மாதிரி. இந்த ஒடுக்கத்தை யார் கொடுக்கிறாரோ அவர் குருநாதர். ஆரம்பத்துல ஒருத்தர் படிக்க உள்ள வர்ற வந்தவனே ஒரு 20 நாள் என்னை கேள்வியா கேட்டார். ஒரு 10 வருஷம் ஆச்சு. இப்ப அவர் என்கிட்ட எதுவுமே கேட்கறது இல்லை. வந்தாலும் நிப்பாரு, நமஸ்காரம் போயிடுவேன். கேட்டா
நான் என்ன கேள்வி கேட்டு உங்களுக்கு நினைச்சேன்னா ஏதோ ஒரு போர்டுலயோ ஒரு பேப்பர்ல அந்த பதில் வந்துடும். எனக்கு என் பதில் எனக்கு தேடி வருது. நீ ஏன் லைஃப்ல கேட்க மாட்டேங்கிற. அப்படித்தான் இருந்தது. எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்லிட்டா அது வேதத்தை விட பெரிய வார்த்தை அது. நான் ஒரு பக்கம் தம்பி வேண்டான்ட்டாருன்னா வேண்டாம், வேணும்னா வேணும், அவ்வளவுதான். அதுக்கு செகண்ட் தாட்டே இருக்காது. குடும்பத்து பிரச்சனை டிஸ்கஸ் பண்ணும்போது கோபம் சண்டை எது வந்தாலும் ஒரு வார்த்தைன்னு வரும்போது அவர் சொன்னா சரி அப்படி இருந்தது. பெரிய சம்பளத்துல ஜோசியத்துக்கு வரலாமாப்பான்னு கேட்கிறேன். ஒரு செகண்ட் யோசிச்சு நீ வந்துருன்ட்டாரு, அவ்வளவுதான். அந்த அன்னைக்கு வேலையை விட்டுட்டு வெளியே வந்தாச்சு. வந்தப்பட்டு மொத்த குடும்பமும் ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டோம். ஆனா வந்துருன்னு சொன்ன வார்த்தையை அவர் பின்வாங்கவே இல்லை. அது இன்னைக்கு பெரிய உயரத்துக்கு நீ கூட்டிட்டு போச்சு. எனக்கு பயங்கரமான மனசுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒரு வலி இருக்குன்னா என்னுடைய குருநாதன் சொல்லக்கூடிய 2 பேர் தான். அந்த 2 பேர்கிட்ட போய் நின்னவனே அந்த கேள்விக்கான ஆன்சர் சரியாய் நம்பருக்கு என்னோட புதுப்பிக்க ஆரம்பிச்சது. உங்க மனசு யாராவது ஒருத்தர் பார்த்து ஒடுங்குதான்னு பாரு. அவ்வளவுதான். இப்ப நீங்க 4 பேருக்கு ஜோசியம் படிக்கிறீங்க, 4 பேருக்கு ஆன்மீகம் படிக்கிறீங்க, 2 பேருக்கு வாசி யோகம் படிக்கிறீங்க. யாரை பார்த்தோன்னே இது சரின்னு தோணுதோ அவர் குருவா வச்சுக்க. மத்தெல்லாம் ஆசிரியர் அந்த லிஸ்ட்ல இருக்கட்டும். சின்ன குரு பெரிய குருலாம் கிடையாது. உங்க ஆன்மா சரண்டராக நிக்கிறவர் குருநாதர். உங்க புத்தி சரண்டா இருக்கிறவர் ஆசிரியர். ஆன்மா அப்படியே பார்த்தவொடனே அப்படி நமஸ்காரம் பண்ணிடணும். இதுக்கு மேல செகண்ட் தாட்டே இருக்கக்கூடாது. இந்த ஒரு லட்டு நான் கொடுக்குறேன், அதை வாங்கி இது லட்டா இது எந்த கடை லட்டு ஜிலேபியில போட்டோன்னா அவர் ஆசிரியர் அவர் குருநாதரை நம்பல. ஏன்னா அவர் ஆராய்ச்சி லட்டுல இருக்கு, குருநாதர் கொடுத்ததுல இருக்கு. கொடுத்து வாயில போட்டுன்னு சொன்னா வாயில அது விஷமோ என்னமோ எடுத்து வாயில போட்டு பேசாம நின்னாருன்னா எங்க குருவை சரண்டர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால உங்க குரு உங்க ஸ்கின்னோட மெமரி இருக்குல்ல, மெமரி வச்சுட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு ஸ்டோரியை மட்டும் சொல்லிடணும். கூரத்தாழ்வார்னு ஒருத்தர், அழகர் கோவில், மதுரை கள்ளழகர் கோவில கட்டினவர். அவர் ராமானுஜருடைய பரமானந்த சீடன். எந்நேரம் குரு குரு குருன்னு குருவே இந்நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தவர். கடவுள் வந்தா கூட வழிவிடு குருநாதர் வரட்டும்னு சொல்றவர். யார் வந்தாலும் குருநாதர் தான் வருவார். பெருமாள் பேரை அவர் சொன்னது இல்லை, குருநாதர் பேர் தான் சொல்லுவார். பெருமாள் மேல சத்தியம் பண்ணதை கூட பண்ணிடுவார், குருநாதர் மேல பண்ண மாட்டார். பெருமாளுக்கு சேவை பண்றாரு இல்லையா, குருநாதருக்கு பண்ணாம இருந்ததே இல்லை. அவ்வளவு தீவிரமான குரு பக்தர். அவருக்கு ராஜராஜ சோழனுடைய காலத்துல கண்ணை தோண்டி எடுத்துடுறாங்க. அவர் ராமானுஜன் காப்பாத்திருக்க, ராமானுஜன் நினைச்சு அவர் கண்ணு எடுத்துறாங்க. அவர் அப்படியே குருடரா தான் மதுரை கள்ளழகர் கோயில கட்டுறாரு. சவுந்தரராஜ பெருமாள் கோயில அவர் தான் கட்டுறாரு. கட்டிட்டு அந்த கோயிலுக்கு குருநாதர் வரணும்னு விரும்புறாரு, கோயிலுக்கு வைக்கிறார். இவருக்கு 2 கண்ணும் தெரியாது. குருநாதர் உணரணும். அவர் என்ன பண்றாரு, வாசல்ல அரைச்சிட்டு உட்கார்ந்துக்கிறாரு. யாரு வந்தாலும் அவங்க காலை தொடுறாரு, மண்ணை தொடுறாரு, கோயிலுக்குள்ள போங்கன்னு கும்பிடுறாரு. அடுத்த ஆள் வர்றாங்க, காலை தொடுறாரு, மண்ணை தொட்டு பாக்குறாரு, கோயிலுக்கு போங்க. இப்படி வருஷ கணக்கா பண்ணிட்டு இருக்காரு. கேக்குறாங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு. என்னோட குருநாதர் வருகையை காத்துட்டு இருக்கிறேன். ஒரு நாள் போய் உட்கார்றாரு. உட்கார்ந்தோன்னே என் குருநாதர் வர்றாரு, என் உடம்புலாம் புல்லரிக்குது. அப்படி யாருமே வெளில ஒரு வயசானவர் தான் வர்றாரு. இல்ல இல்ல என் குருநாதர் தான் வரான்னு நினைக்கிறேன். கண்ணு சுத்தமா தெரியாத காலம். ஒருத்தர் காலை தொட்டவனே குருநாதன் கட்டி பிடிச்சி காலை விட மாட்டான். அவருதான் ராமானுஜர். குருநாதா எனக்கு மோட்சம் கொடுத்தேன்னு சொல்லு. அவரு கூரத்தாழ்வா உனக்கு நல்ல விதமா கிடைக்கும் அப்படின்னு பிளஸ்ஸிங் பண்ணிட்டு கோயிலுக்குள்ள போயிடுறாரு. போன பெருமாள் தரிசனம் கொடுத்துரும். ராமானுஜருக்கே வருத்தம், நீ தரிசனம் கொடுத்த கூரத்தாழ்வாரை விட பலமான ஆள் நானு. ரொம்ப ரொம்ப வியாக்கியானம் படிச்சாரு, அவ்வளவு விதம் தெரிஞ்சு எனக்கு தரிசனம் கிடைக்கல, அவனுக்கு கிடைச்சிருச்சு. இந்த குரு பக்தி, குரு கொடுக்கணும் உனக்கு தரிசனம் கிடைக்குன்னு சொன்ன அந்த வார்த்தையிலே உனக்கு கொடுத்துருச்சு. நீ யாரை பார்த்தா அது மனசூரி அழுதுருக்கியா, நீ யாரை பார்த்தா தேடி இருக்கியா. ஆனா கூரத்தாழ்வார் இவன் தான் குருநாதன் சரண்டர் நாம் பாருங்க. இந்த சரண்டர் யாருகிட்ட வரும், ஈகோ இல்லாத சரண்டர் யாருகிட்ட வரும், குருநாதர்கிட்ட மட்டும்தான் வரும். அப்பா அம்மாட்ட கூட வராது. சொத்து சண்டை, நீ தங்கச்சிக்கு நிறைய செஞ்சுட்ட, சாப்பாடு வைக்கல, இந்த சண்டையெல்லாம் அப்பா அம்மாட்ட இருக்கும். நான் சரணாகதிங்கிறது முதல்ல குருநாதர்கிட்ட ஆரம்பிக்கும், தெய்வத்திட்ட முடியும், வேற எங்கேயுமே வராது. அதனால நீ குருநாதர் தேடி போறேன் சார் அப்படிங்கலாம் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. குருநாதர் தேடி வரணும்னு உட்கார்ந்துருங்க, கதவை தட்டுவார். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை.
9 பாக்கியமே குருவின் பாக்கியம். 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்துலதான் தந்தை இருக்கார், 1ஆம் பாவத்துல நீ இருக்கு, 5ஆம் பாவத்துல மந்திரம் இருக்கு, குலதெய்வம் இருக்கு. திரும்ப திரும்ப இந்த கூட்டாஞ்சோறு 1-5-9 திரிகோணத்திலையும் உட்கார்ந்து சரியாக காத்திருக்கக்கூடிய நபருக்கு கடவுளுடைய அனுகிரகம், கடவுளுடைய பார்வை குரு மூலியமாக வந்தே தீரும். மாற்று கருத்தே கிடையாது. அப்படி ஒரு ஒரு அர்ஜென்டா ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன், அர்ஜென்டா போகணும். அந்த போற இடத்துல ஒரு டோக்கன் ஒண்ணு காட்டணும். அந்த டோக்கனை கொடுத்துட்டு போனாங்க, நம்ம மறந்துட்டு எங்க வச்சுன்னு தெரியல. போலாமா வேணாமான்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை, எங்க வீட்டுல விளையாண்டு குழந்தை, இந்த நோட்டு கீழே கிடந்துச்சுன்னு ஒரு நோட்டை கொண்டு நோட்டை பிரிக்க அதுக்குள்ள அந்த பாஸ் இருக்கு. நான் நினைச்சது ஒண்ணு, என் குருநாதா நான் நீ போவா வேணாமா அப்படின்னு நினைச்சுன்னா அந்த குழந்தை நோட்டை கொண்டு வந்து கொடுக்குது. நோட்டுக்குள்ள அந்த பாஸ் இருக்கு, அந்த போறதுக்கான பாஸ். அப்புறம் நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன். அந்த மாதிரி எல்லா கேள்விக்கும் பதில் இருக்க இடமா இருக்கும், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்க இடமா இருக்கும். நம்பணும் ஆழமா, அதான் இருக்கு. அதனால குருநாதரை தேட வேண்டாம். இருந்த இடத்துல நீங்க உங்க தகுதியை வளர்த்துக்குங்க. குருநாதர் தேடி வருவார், கட்டாயம் வருவார். உங்களுக்கான நபரை கண்டிப்பா கதவை தட்டுவார். சிம்பிளா புரியணுமா, யாராவது காதலரை தேடிய போயிருக்கோம், இருந்தட்டுல காதலிக்கிறவன் வந்து காதலிச்சிருக்கான். அதுக்கு மட்டும் ஒரு நியாயம், இதுக்கு ஒரு நியாயமா? உங்களுக்கு தேவையான அன்பு, லவ்வபிள் லைஃப் இதெல்லாம் அதுவா தேடிட்டு வந்துருக்கு. யாராவது காதலிக்கிறதுக்காக போய் அங்க ஒருத்துல உட்காந்துருன்னு சொல்றாங்களா? இல்லவே. இருந்தட்டுல ஒருத்தனை பார்த்தா புடிச்சுக்கிச்சு லவ் பண்ணிக்கிறான், அவனுக்காக அப்பா அம்மா விட்டுட்டு வெளியேறிடுறான். அது எப்படி சாத்தியமாச்சு? அது மாதிரி உங்களுக்கான ஒரு கருணை காத்துட்டு இருக்குது. அதுக்கு நீங்க தகுதி இல்லை அப்படின்னா அது வெளியவே நிக்குது. தகுதினா உள்ள வந்துருது, கூட்டிட்டு போறோம். காத்திருங்கள், அதுக்கான தகுதியை வளர்த்து கொள்ளுங்கள். அடுத்து. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். குரு பூர்ணிமா அன்னைக்கு உங்க மூலியமா ஒரு வழி கிடைக்குங்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஜாதகம் மூலியமா. சொல்லுங்க. இந்த ஜாதகத்துலங்க தனுசு லக்னம், லக்னத்துல இருக்கிற சூரியனையும் புதனையும், மீனத்துல இருக்கிற சனியும் குருவும் 10ஆம் பாரி, சனி 10ஆம் பாரியா பாக்குறாரு. அதே கண்ணியில இருக்கிற செவ்வாயையும் 10ஆம் பாரியா பார்க்கிறாரு. இந்த செவ்வாய் வந்து 4ஆம் பாரியா புதனையும் சூரியனையும் பாக்குறாரு. கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இவருக்கு மனநிலை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அவரு ஆனா அறிவாளியா இருக்காரு. இதுக்கு காரணம் வந்து இந்த சனி செவ்வாய் பார்வை, சனி புதன் பார்வைங்களா? இதுக்கு என்ன பரிகாரம்னு கொஞ்சம் சொல்லுங்க. கேட்டதை நான் புரிஞ்சுட்டேன். பாருங்க, ஒரு கிரகம் 2 பதில சொல்லுதுங்க. அவர் அறிவாளியா இருக்காருன்னா லக்கணத்துல இருக்கிற புதன் மூல காரணமா இருக்கு, அறிவாளியா இருக்காரு. அப்ப அந்த அறிவாளியோட நிட்டன்னா அந்த 2 பாவ கிரகம் சேர்ந்து பாக்குது. அப்ப அது பாதிக்கப்படவும் செய்யுது. கூட இன்னொரு கிரகம் இருக்கு, சூரியன் இருக்காரு. அது என்ன செய்யணும், சனியோடைய பார்வை வாங்கி வெப்பத்தை கக்குது, செவ்வாயுடைய கோபத்தை வாங்கி கக்குது. ஸோ அவர் உடம்புல பாதரசம் அப்படிங்கிற ஒரு திரவம் குறைவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். லித்தியம் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நல்ல மருத்துவரை சந்திச்சு லித்தியம் பாதரசம் சம்பந்தப்பட்ட ஒரு மாத்திரைகள் கொடுக்கறது மாதிரி பயன்பாட்டு பட்டா ஒரு நார்மலுக்கு கொண்டுறாரு. இது பரிகாரத்துல குணமாகுமானா பரிகாரத்துல பூர்ண குணம் ஆகாது. பரிகாரத்து மூலியமா நல்ல மருத்துவரை தேடலாம், அவ்வளவுதான். பரிபூர்ணம் மூலியமா போகணும்னா தெய்வத்துல அவங்க கும்பிடணும்னா கன்னிமார் தெய்வத்தை கும்பிடணும். நவ கன்னிமார்கள் அப்படின்னு எங்கேயாவது போர்டு போட்டிருக்கு, சப்த கன்னிமார்னு போர்டு போட்டிருக்குன்னா அதுல சப்த கன்னிமாருங்கிற தெய்வத்தை கும்பிட்டுட்டு வரலாம். அது உங்களுக்கு அற்புதமான விஷயத்த கண்டிப்பா கிடைக்கும், மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இதுக்கு மெடிசன் தான் முழுமையான தீர்வு. வழிபாட்டுல சப்த கன்னிமார கும்பிடலாம் அப்படின்னு அர்த்தம். கேளுமா பிரியதர்ஷினி. குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள்மா. ஐயா, ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் தாய் தகப்பன் தான் ஒரு குருவா இருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க வாழ்க்கையில பல குருக்களை வந்து சந்திக்க வேண்டிய விஷயங்கள், படிப்பா இருந்தாலும் கலைகளா இருந்தாலும் நிறைய குருக்களை வந்து அவங்க வாழ்க்கையில சந்திக்கிறாங்க ஐயா. அதை தாண்டி குரு கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது. அது இல்லாம நம்ம நினைக்கிற விஷயங்கள் அன்னைக்கோ இல்ல அதுக்கு அடுத்த நாளோ அது சார்ந்த விஷயங்களாவே நம்மளை சுத்தி நடக்குது. ஆரம்பத்துல அது ஒரு பயத்தை ஏற்படுத்துது, போக போக அதுல இருக்கிற சுகத்தை வந்து நம்மளால உணர முடியுது. அப்ப வந்து பிரபஞ்சம் நம்மளுக்கு குருவா இருந்து நம்மள வழி நடத்துதுன்னு எடுத்துக்கலாமாங்க ஐயா? குருநாதருடைய சுவாசமே பிரபஞ்சம் தாமா. நீ ஒரு நல்ல ரிங்குக்குள்ள வந்துட்ட அப்படின்னா பிரபஞ்சம் காத்தா சுவாசமும் உங்களை சுத்தி இயங்க ஆரம்பிச்சு நல்ல ரிங்குல வந்துட்டீங்கன்னு. ஏன் நம்ம தாய் தந்தர் குருநாதரை சொல்றதுன்னா, இந்த உடம்ப கொடுத்தது தாய்,
இந்த புத்தியை கொடுத்தது தகப்பன். இந்த ரெண்டும் சேர்ந்திரும் போதும் உருவமாறு. அப்ப இந்த இடத்துக்கு குருவாவில்லை, இவங்களோட ஒரு படைப்பாளி. ஏன்னா அம்மா முதல் குருவா இருந்து அப்பாவை கை காட்டுது, அப்பா ரெண்டாவது குருவா இருந்து குருநாதர் கை காட்டுறாரு. இந்த படைப்பாளிகளுக்கு தான், அந்த படைச்ச பொருளுக்கு தான் ஒரு குரு தேவை. அதெல்லாம் மனுஷன் இந்த ரெண்டு பேர்த்தையும் குருன்னு சொல்றதில்ல. அம்மா அப்பா காலில் விழுந்துட்டு தான் குருநாதர்கிட்ட போக சொல்றோம். இந்த குருன்னு தனியான ஒரு சேர். அவர் படைச்சவரா இருக்க மாட்டார், அப்பா அம்மாவா இருக்க மாட்டார். இப்ப எங்க அப்பா எனக்கு குருவா இருக்காருன்னா, அப்பாவா இருந்து சில வேலையை செஞ்சிருப்பார், குருவா இருந்து சில வேலையை செஞ்சிருப்பார். அதனால முதல்ல படைத்தவர் நம்ம குருன்னு சொல்றது இல்லை. படைத்தவனோட ரிங்குக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடும், உங்க பதில சொல்ல ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ரொம்ப அருகாமையில குருவுடைய சுவாசமும் தெய்வ சுவாசமும் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நிமித்தம் சகுனம் சுத்தி வர்றது எல்லாத்துக்கு கேள்விக்கும் ஆன்சர் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாம மகாபாரத்தை ஒத்தனவே ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமாயணத்தை எழுதியிருக்காருன்னா, அந்த புஷ்ப விமானத்துல போனார்னு எழுதின அந்த வரி இன்னைக்கு அதே மாதிரி விமானம் இருக்குன்னா, பிரபஞ்சம் அன்னைக்கே சொல்லி காமிச்சிருக்குன்னு அர்த்தம். எல்லா விதமான நிதர்சனமான உண்மைகளையும் இந்த பிரபஞ்சம் கத்து கொடுத்துட்டு ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு ரேடியோ வாங்கி சூரியன் எஃப்எம் சேனல்ல வச்சோம்னா ஒண்ணு அந்த ரேடியோ பாடுது, வேற ஒரு சேனலுக்கு போனா அது கோடை எஃப்எம் பாடுது. அப்ப இந்த காத்துக்குள்ள எல்லா எஃப்எம்க்கான ஃப்ரீக்வன்சியும் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சி செக் பண்ற மூளைக்கு தான் நம்ம சரியா தயார வேலை. அதுதான் பிரச்சனை. நம்ம அந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டோம்னா, நம்ம மைண்டு இந்த ஃப்ரீக்வன்சி செட் பண்றதுக்கான பயிற்சியில் இருந்தோம்னா, எல்லா குருநாதர் அகத்தியர்ல இருந்து முருகர்ல இருந்து எல்லாத்தையும் என்னையான்னு கேட்கலாம். அல்லா கேளுக்கு எல்லாரும் பதில் சொல்லுவாங்க. ஒரு குருநாதர் இல்ல, உடம்பு இந்த உலகமே குருநாதர்கள் ஆயினதுதான். அதுலயும் இந்திய பூமி, ஆன்மீக பூமி எல்லாமே குருங்கள். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா திரும்ப திரும்ப வந்து உள்ள பார்க்கும். சரியான எண்ணங்கள், சரியான தேடுதலோட ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்க தேவை நிறைவேறும். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். ஒரு மிகப்பெரிய சிவன் கோயில் ஐயர், அவர் அவருக்கு 3 பெண் குழந்தைகள், மூணுமே பெண் குழந்தைகள். அவருக்கு அந்த பருவ வயது அந்த குழந்தைகளுக்கு வந்துடுது, கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவர் கோயில் பூஜையை தவிர்த்து வேற பூஜைக்கெல்லாம் போறவர் இல்லை. அவர் குருநாதர் குரு சேவை செய்வாரு, அதுக்கடுத்து கோயில் பூஜை பண்ணுவார், வேற எந்த வேலையும் கிடையாது. காலையில எந்திரிச்சுன்னு குருநாதர் வீட்டுக்கு போய் குருநாதர் தண்ணி எடுத்து வைக்கிறது, பாத்துங்கிறது, அவர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவர் கை தாங்களா கூட்டி அந்த கோயில விட்டுட்டு கோயில அவர் சொல்ற வேலையை கேட்டிருப்பார். அந்த குருநாதரை பார்த்து கொடுக்குற சம்பளம் தான் சம்பளம். அப்படித்தான் இருந்துச்சு. அவங்க வீட்டுல திட்டுறாங்க, நீ நல்லா சம்பாதிக்கல, 3 பையனும் குழந்தைய வச்சிருக்க, 3 பிள்ளை எப்படி கட்டி கொடுக்க போறோம் தெரியல. அந்த குருநாதர் ஒரு நாள் சொல்றாரு, தம்பி இன்னையில இருந்து நீ பூஜையை பார்த்துக்க, நான் வெளியே பார்த்துக்கிறேன். வயசானவர், ஒரு 98 வயசு. அந்த கோயிலுக்கு மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் வர்றார். வந்தோன்னு இந்த குருநாதர் இந்த வயசான பெரியவர்கிட்ட வந்து நின்று கண் கலங்கி நிக்கிறாரு. கேட்குற, ஏன் அழுகிறீங்க? இந்த மாதிரி எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, இந்த குழந்தை ஒரு ஆக்சிடென்ட்ல நீ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கோம், டாக்டர் பிழைக்குமா பிழைக்காதுன்னு சொல்லி ரொம்ப கைவிட்டாரு. நான் தெய்வத்திட்ட வந்து எனக்கு கோரிக்கை சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றான், அங்க ஒரு பையன் இருக்கான் பாருங்க, அவன் அற்புதமா அர்ச்சனை பண்ணுவான், அவங்ககிட்ட சொல்லி ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு உங்க நேர்த்தி கடனை அங்க சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறாரு. இவர் அங்கிருந்து போறாரு. அந்த ஐயர் இங்க உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்றாரு, பொல்ல பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணுறேன், இந்த மாதிரி குழந்தைக்கு குணமாகனு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அவர் குழந்தை குணமாகனு அர்ச்சனை வந்து சொல்றாரு, பூ நல்ல விதமா இருந்திருக்கு, எலுமிச்சம்பழம் இருந்திருக்கும், கண்டிப்பா குழந்தை பூர்ண குணமாயிடும். அப்போ அவர் கேட்கற, உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு. உங்க குழந்தைக்கு நல்ல விதம் குணமானா என் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அவர் சொல்றாரு, என்னோட குழந்தைக்கு கண்டிப்பா பூர்ண குணமாயிடுச்சுன்னா உங்க 3 குழந்தைக்கான மொத்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கிறேன். ஒரு குழந்தைக்கும் 50 பவுன் போட்டு கட்டி கொடுக்குறாரு. அவர் குழந்தை ரெடியானவன். அவங்க ஒய்ஃப் இன்னைக்கு வரைக்கும், இப்ப அவங்க 2 பேர் இருக்காங்க, குருவுக்கு அப்படியே முழு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் கூட ஒரு மம்முட்டி எடுத்து போய் வேலை செஞ்சதில்ல, கோயில விட்டு வெளியே வச்சு. அந்த குரு சேவைங்க அந்த ஒரு வார்த்தை 3 குழந்தைகளுக்கு வாழ்க்கை மட்டும் கொடுக்கல, மேக்சிமம் என்ன செய்யணும்னு செஞ்சிருச்சு. அப்படி ஒரு கடவுளை அதுக்கான செயலை கொண்டு வந்து கோர்த்து விடும். இத்தனையும் கஷ்டமான புத்தகத்தை எல்லாம் படிக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கான நபர் அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. குரு நம்பிக்கைங்கிறது சின்ன விஷயம் இல்லை. குரு சொல்லுங்க, நம்ப வைக்கிறது இந்த மனசு பயங்கரமான குரங்கு, எதையுமே நம்பாது.
சட்டை பித்தின போட்டு இழுத்து பார்க்கும் போட்டிட்டோமான்னு. கண்ணாடியில் நின்று பார்க்கும் சட்டை தான் போட்டிருக்குமோன்னு பார்க்கும். அப்படி நம்ம போட்ட சட்டையவே நம்ம மூளை நம்பாது. அந்த அந்த மனசை நம்ப வச்சு ஒருத்தர் போய் காலை விழுகிறதுக்கு பாருங்க, பெரிய வேலை, பெரிய குட்டிச்சதனாட்டம். அதை நம்பி காலை புடிச்சுக்கிடுச்சுன்னா நீங்க உங்க வேலையை நீங்க செஞ்சுட்டே இருக்கலாம். அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும், ரசிச்சு போயிட்டு இருக்கும். அதுல எந்த விதமான செகண்ட் தாட்டும் கிடையாது. அதனால குருவுடைய அருகாமை நெருங்க வந்துட்டா பிரபஞ்சம் அவர் போய் கடவுளை கூட்டிட்டு வந்துடுவாரு. ஏப்பா எனக்கு தெரிஞ்சவருக்கேன் வாப்பான்னு கூட்டி வந்துடுவாரு. கடவுள் வந்துட்டா பிரபஞ்சம் கூட வந்துடும். இந்த பக்கம் ஆல்ரெடி அப்பா அம்மா கடவுளா நிக்கிறாங்க, இந்த பக்கத்துல கடவுள் குருநாதர் இருக்காங்க. இணைஞ்சிட்டு அவர் மேல போயிடுவார். அதனால எங்க வேணாலும் நீங்க போகலாம். நீங்க தகுதியோட காத்திருந்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களை செலக்ட் பண்ணிக்கிறோம். நாம அடிக்கிறதுக்கா சொல்ற வார்த்தை, ஜோதிடத்தை நீங்க படிக்கிறோம் இல்ல, ஜோதிடம் உங்களை தேர்ந்தெடுத்தா வரி வந்துடும். நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா படிச்சுக்கிட்டே இருப்போம், படிச்சதெல்லாம் மறந்து போயிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பா கடவுள் உங்க பக்கத்துல வருவார். நானும் பிரார்த்திக்கிறேன், கூடுதலா எப்பவுமே கூட இருக்கட்டும். நல்லது. சொல்லுங்க நிதிஷ். குட் ஈவினிங் சார். குரு பௌர்ணமி வாழ்த்துக்கள் சார். பிளஸிங் சொல்லுங்க சார். கண்டிப்பா வாழ்த்துக்கள். பெருசா கொஸ்டின்ஸ் இல்லைங்க சார். மார்னிங் உங்ககிட்ட பேசணும்னு சார் பேசிட்டு. சந்தோஷம். அடுத்தது நல்லது சார். வணக்கம் சார். குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள், உங்க ஆசீர்வாதங்கள் சார். சார் ஃபர்ஸ்ட் ஒரு கோரிக்கை, சீக்கிரமே நீங்க உபாசனை எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும். விருப்பம் இருக்க தீட்சையும் கொடுக்கணும் சார். ஃபர்ஸ்ட் கோரிக்கை இந்த குரு பூர்ணிமா நாள்ல எப்போ உங்களுக்கு முடியுதோ கண்டிப்பா பண்ணுங்க சார். செஞ்சிருவோம் கண்டிப்பா சார். இப்ப வரட்டும். ஓகே சார். இப்ப சார், இப்ப குருவை தேர்ந்தெடுக்கிறத பத்தி நீங்க சொன்னீங்க சார். இது நம்ம ஜாதகத்துல இருக்கிற குருவோட தன்மைகள்ல தான் குருவே அமைவாரா? ஆமா, வாங்கி வந்த வரம் என்னன்னு பாருங்க. உங்க தகுதி நீங்க மேம்படுத்த, அந்த கேரக்டர் மாறவே மாறாது. உங்க பிராப்தம் அந்த கேரக்டர்ல இருந்து நீங்க கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அந்த குரு இன்னொரு குருவை காட்டலாம். அப்படித்தான். முதல்ல குரு நிக்கிற வீடு, அப்புறம் குரு நிக்கிற நட்சத்திரம், அப்புறம் குருவுடைய சூட்சும தேகம், அப்படின்னு ஒண்ணு ஒன்னா டெவலப் ஆகிட்டே வரலாம். முதல்ல ஒரு கண்ணுக்கு உங்களுக்கு தெரியும்னா குரு நின்ற வீடு தான் தெரியும். நான் ஒரு சேசாய் பேப்பர் மில்ல வேலை செய்யும்போது எனக்கு கிடைச்ச குருநாதர் எப்படி இருந்தாருன்னா, என்ன இவ்வளவு சல்லிப்பையில இருக்காரு இருந்தாலும் இப்படி இருக்காருன்னு நினைச்சேன். அந்த வேலையை விட்டு வெளியில வரும்போது அவர் இல்லாம என்னால வாழ முடியுமான்னு பயம் வந்துச்சு எனக்கு. அவ்வளவு ஒரு இம்பாக்ட் எனக்கு கொடுத்துட்டாரு. இந்த முதல் தோற்றத்தை கொடுத்த ராசியாதிபதி, உள்ள நெருங்க கொடுத்த நட்சத்திரம், அந்த நெருங்கின டிவிஷன் சார்ட், டீப்பா போன போயிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா எனக்கு அதுல அப்பீலே கிடையாதுங்களுக்கு ஆயிடுச்சு. நல்லது. அடுத்து யாரும் கேட்க? வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஐயா, லக்னத்துல ஒரு கிரகம், லக்னம் ஒரு 15 டிகிரினா ஐயா, லக்ன டிகிரிக்கே ஒரு கிரகம் லக்னத்துல இருப்பதற்கும் லக்னத்திற்கு முன்பின் இருப்பதற்கான வித்தியாசம். ஃபார் எக்ஸாம்பிள், லக்னம் 15 டிகிரி, சூரியன் 15 டிகிரில இருப்பதற்கும் 10ல இருப்பதற்கும் 20 என்ன வித்தியாசம் ஐயா? பாருங்க, லக்ன டிகிரியிலேயே அந்த கிரகம் இருந்துச்சுன்னா உங்களோட அந்த கிரகத்திட்ட இருந்து பிரிக்கவே முடியாதுன்னு அர்த்தம். முன்பின் இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த கிரகத்தை உணர முடியும். உங்களை பிரிக்கவே முடியாதுங்கிறது ஸ்கின் மாதிரி, நீங்க பிரிக்க முடியுங்கிறது ஷர்ட் மாதிரி, பனியன் மாதிரி. ஸோ 5 டிகிரி அடி தள்ளி வச்சு எப்போ வேணா கழட்டி வச்சுக்கலாம், தேவைப்படுது. அந்த லக்கண டிகிரிலேயே நிற்கக்கூடிய அந்த கிரகம் தான் நீங்க வேற, அந்த கிரகம் வேற இல்லைன்னு அர்த்தம். ஒன்னா மெர்ஜ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் சோல், அதுதான் ஆன்மா. அடுத்து நன்றி ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள் ஐயா. சொல்லுங்க. கேட்கல ஐயா. ஆசீர்வாதம் வாங்கணுங்க ஐயா, அதுக்காக கால் பண்ணேன். ஆசீர்வாதம் பரிபூர்ண நீங்க கேட்கணும் அவசியம் இல்லை. என்னோட மாணவராக இருக்கட்டும், இல்லை என்னோட வார்த்தை கேட்கறட்டும், எல்லாருமே என்னோட பார்வைப்படக்கூடிய கேட்கக்கூடிய நபர் அனைவருக்குமே என்னுடைய பரிபூர்ணமான வாழ்த்துக்களும் மானசீகமான ஆசைகளும் கண்டிப்பா வந்து சேரும். என்னோட வயதுலயோ அனுபவத்திலேயோ பெரிய ஆளா இருக்கவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள், என்னுடைய அனுபவத்திலேயோ என்னோட வயசுலயே சின்னவங்களுக்கு என்னுடைய ஆசைகள். அதாவது எப்பவுமே வாழ்த்துக்களும் ஆசைகளும் சேர்த்து சொல்றேன். என்னோட உயர்ந்தவங்களும் இங்க இருக்கலாம், அதனால அவங்களுக்கு வாழ்த்துக்கள். என்னோட வயதுலயோ அனுபவத்திலே குறைஞ்சவங்களுக்கு ஆசைகள். அந்த 2 வார்த்தையும் பாதுகாப்பு கண்டிப்பா கிடைக்க எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி என்னுடனே இருந்து உங்களையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கட்டும்.
யாராவது இன்னொரு ஆள் கேள்வி கேட்கலாம் போதும். அப்புறம் இன்னொரு நாள் வணக்கம் சார். நிகழ்ச்சியில சொல்லுங்கம்மா. ஒரு சின்ன பொண்ணு, அவக்கு நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு. எக்ஸாமுக்கு வர்ற கொஸ்டின் அந்த பொண்ணுக்கு முதலே தெரியுது. இதுக்கு என்ன நேற்றல் சாட்ல என்ன ஜாதக ரீதியை பார்த்தீங்கன்னா தர்மகரிமாதி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு 9 10 கூட சேர்வை டிகிரிலே லக்னம் இருந்துச்சுன்னா இன்டியூஷன் வரும், உள்ள உணர்வு. இது வந்து ESPN பவர் அப்படின்னு சொல்லலாம். 9 10 கூடியவர்கள் வந்து ஒரே டிகிரில லக்கணத்துல உட்கார்ந்தாங்கன்னா அந்த ESPN பவர் வரும். அந்த பொண்ணுக்கு 9 10 தொடர்பு ஸ்லைட்லி இருக்கு, ஆனா லக்னத்தோட தொடர்பு சொல்ல முடியாது. லக்கணத்தில் நெருக்கமா இருந்துச்சுன்னா வரும். அந்த 9 தர்மகரிமாதிபதி யோகம் நெருக்கமா இல்லையாம இன்டியூஷன் வராது, இந்த ESPN பவர் வராது. சிம்பிள் லாஜிக். உங்களுக்கு இது லக்கணத்துல இல்லாம டிவிஷன் சார்ட்ல D12 சார்ட்ல நெருக்கம் வந்தா கேரண்டியா வரும். அது அப்படியே தேர்ட் ஐ அப்படிங்கிறத ஓபன் பண்ணி பார்க்க முடியும், வேற எப்பயுமே கிடைக்காது. 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதினு நட்சத்திரத்துல இருக்கிறாரு, இருந்தாலும் லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஒரே ராசியில இருக்கிறாங்க. வந்துருச்சே உங்களுக்கு அவங்க லக்கணத்தோட தொடர்பு. அந்த டிகிரி நெருக்கமா இருந்தா பயங்கர இன்டியூஷன் இருக்கும். டிகிரி இல்லைன்னா அந்த பொண்ணு அதே நினைக்கிறான்னு அது சம்பந்தமான அந்த ESPN பவர் கிடைக்குது. சிம்பிளான லாஜிக். தர்ம கர்மாதிபதி யோகம் லக்கணத்தோட தொடர்பு இருந்திருந்தால் ESPN பவர், உள்ளுணர்வு, உந்துதல், உள்ளுணர்வு, காட்சி இதெல்லாம் கிடைக்கும், இல்லைன்னா கிடையாது. ரொம்ப நன்றி ஐயா. சொல்லுமா சங்கீதா. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இது ஜாமக்கோல் பிரசனத்துல ஒரு டவுட்டுங்க சார். ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பாக்குறதுல வந்து உங்களை உதயம் நின்ற நட்சத்திராதி நம்ம பிரச்சனை படிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப அந்த பிரச்சனை வகுப்புல பார்ப்போம், கட்டாயம் பார்ப்போம். சரியா? சரிங்க சார். இது முன்னாடியே முடிச்சிட்டதுங்க சார், முடிச்சிட்டோம். நம்ம எல்லாத்துக்குமே 2 உதாரணம் சார்ட் பார்க்கும்போது பார்ப்போம், அதை கண்டிப்பா பார்ப்போம். சரிங்க சார். சொல்லுமா விமலா. வணக்கம் குருஜி. வணக்கம். வாழ்த்துக்கள். ஆசீர்வாதம் பண்ணுங்க குருஜி. போன வருஷம் கூடயே இருந்தோம். வாழ்த்துக்கள்மா. போனோட இதே நாள்ல அஷ்டமங்கல பிரச்சனை வகுப்பு நடந்துச்சு காலையில. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு குருஜி. நல்லதுமா குருஜி. ஒரு காரகம் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு குருஜி. ஒரு ஜாதகத்துல அது வந்து என்னன்னா, இந்த போதை மருந்து இந்த அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த இது வந்து அந்த சார்ட் வந்து எனக்கு வந்துருந்துச்சு. துலா லக்னம். அன்னைக்கு சந்திரன் வந்து கோச்சார சந்திரன் வந்து ரிஷபத்துல சுக்கிரன் மாந்தி புதன் வக்ரம் குரு அது மேல போகுது. அப்ப அது 8ஆம் இடம் ஆயிருது. செவ்வாய் லக்னம் வந்து சிம்மத்துல போகுது. இப்ப 5 8 கனெக்ஷன் வந்துருது. அத வந்து நம்ம போதுமே 5 8 இல்ல 3 8 தான் போதை. 3 8 போதைங்க வெறித்தனமான போதை. 5 8 போதைங்க லேசான போதை. 8ஆம் இடம் போதை வஸ்துக்கள். காரகத்துல ராகு. சுக்குரன் ராகு தான் ஜெயிலு, சுக்குரன் ராகு தான் போதை வஸ்து, சுக்குரன் ராகு தான் எல்லா விதமான தொந்தரவுகளுமே. எங்க தசாபுத்தியில 3 8 சம்பந்தம் இல்லாம இது வராது. 3 8 சம்பந்தம் இருக்கான்னு பாத்துக்கணும். சந்திர தசை சுக்கிர புத்தி தான் ஓடுது. அந்த சாட் அனுப்புங்க பாப்போம். கண்டிப்பா ஜி. அந்த மெயின் ஆலயம் அவர் தான். திடீர்னு வந்தாங்க, ஆனா நான் சொன்னேன். சரிங்க. சரி, மீண்டும் நம்ம இன்னொரு நாள் வகுப்புல இந்த வகுப்பு தொடங்குறோம். ஸோ இந்த நிகழ்ச்சிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு அறிமுகமா இருக்கட்டும்ங்கிறதுக்காகத்தான் இந்த வேலையை பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஒரு வாரம் கழிச்சு ஒரு கலந்தரோட நிகழ்ச்சியை ஃபுல்லா வைப்போம். ஒரு 1 hour வகுப்பா வைக்கலாம். அன்னைக்கு எல்லா கேள்விக்கு பதிலையும் நம்ம வைப்போம். ஸோ எல்லாரும் இன்னைக்கு கூட்டு பிரார்த்தனையா பண்ணிக்கலாம். இந்த உலகம் அனைவருக்குமான ஒரு நல்வழி, நல்ல விஷயங்களை எல்லாத்துக்கும் பரப்பணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசன்னத்தையும் பிரசன்ன ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் சகல விதமான சுகபாக்கியங்களோடு சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்.
அனைவருக்கும் எனது மானசீகமான ஆசைகள் நிரம்ப கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். தங்கம். தேங்க்யூ ஜி. ஓகேம்மா.